நமது இந்திய நாட்டின் குடியரசு நாள் கொண்டாட்டங்களுக்கு ராகவேந்திர நகர் வாசிகள், என்னுடைய உறவுகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். குடியரசு என்பது பல நாடுகளுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். இன்று வரை பல நாடுகள் தான் பெற்ற சுதந்திரத்தை சரியாக அனுபவிக்க முடியாமல் இராணுவ ஆட்சியின் கீழும் சர்வாதிகார ஆட்சியின் கீழும் தனி மனித விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நாடுகள் நிர்வகிக்கப்படுகிற சூழலில் நம்முடைய நாடு நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை கொண்டு ஆட்சியாளர்களை கொண்டு ஆளப்படுகிற ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். 75 வருடங்கள் ஆகியும் இன்று அகில உலக நாடுகளில் மிக சிறந்த நாடுகளில் ஒன்றாக நம்முடைய இந்திய நாடு திகழ்கிறது என்றால் அதற்கு காரணம் நாம் பெற்ற இந்த சுதந்திரத்தை அதிகமாக அபிவிருத்தி பண்ணி நம்மை நாமே உயர்த்தி கொண்டிருக்கிறோம். அதிகாரங்கள் பறிக்கப்படும் போது உயர்வு வருவதில்லை, நாட்டினுடைய உயர்வு அதிகரிப்பதில்லை. நம்முடைய நாட்டில் சுதந்திரம் சரியாக பயன்படுத்தப்பட்டு நம்மாலே ஆளப்பட்டு இன்று சிறப்பாக நாம் நம்மையே ஆட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளை கொண்டாடும் விதமாக ராகவேந்திர நகரில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை கொடியேற்றி சிறப்பித்து சிறப்பொழி ஆற்ற வந்திருக்கும் நம்முடைய ரெட்டியார்பாளையம் உதவி காவல் ஆய்வாளர் திரு அன்பழகன் அவர்களை வரவேற்கிறேன். இன்றைய தினம் சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வந்திருக்கிறவர்களையும் வரவேற்கிறேன். நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டாட நம் அனைவரும் இப்பொழுது காவல் ஆய்வாளர் அவர்களை கொடியேற்றி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளை கொண்டாடும் விதமாக நம்முடைய மத்தியில் இருக்கும் நம்முடைய நகரில் வசிக்கும் 2வது குறுக்கு தெருவில் வசிக்கும் திரு ஜெயராமன் அவர்களுடைய மனைவி மேகலா ஆசிரியர் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். இந்த நாட்டினுடைய விடுதலை பற்றியும் இந்த நாட்டை பற்றியும் நம்முடைய முன்னேற்றத்தை பற்றியும் பேச வருமாறு அவரை அன்புடன் அழைக்கிறேன். அவர் ஆசிரியர் பணியாக மூலக்குளம், எல்லப்பிள்ளைச்சாவடி மற்றும் மழலை பள்ளிகளில் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார். இந்த பள்ளிகளில் பிள்ளைகள் மத்தியில் தேச உணர்வை ஊட்டுவதில் மிக சிறப்பாக அவர் பணியாற்றி பல பெருமைகளை தேடி பெற்றிருக்கிறார். அவரை இன்று இந்த தேசத்தை பற்றி பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம சுதந்திரம் அப்படின்றது என்னன்னா, நம்ம விடுதலை அடையறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களுக்கு அடிமைத்தலையில் இருந்தோம். எந்த ஒரு பேச்சு உரிமை, எழுத்து உரிமை எதுவுமே இல்லாமல் இருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம மன்னர் ஆட்சியில் இருந்தோம். இப்போ எல்லாருக்குமே அடிமைப்பட்டு நம்ம எல்லாம் அடிமைகளாகவே இருந்தோம். எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை நமக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கேட்டு செய்ய வேண்டிய நிலைமையில் இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக பல உயிர்களை தியாகம் பண்ணி இந்த சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள்.
சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய முதல் சுதந்திர கொடியை ஏற்றியது நமக்கு 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள். இப்போ சுதந்திரம் அடைஞ்சாச்சு, அதுக்கப்புறம் நம்ம எப்படி வாழ போறோம், எப்படி நம்ம ஆள போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. அப்படி கேள்வி வரும்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அண்ணல் அம்பேத்கர் கிட்ட அவர் அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்க சொல்லியிருக்காங்க. அவர் தான் அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி நம்மை நாமே ஆளணும். அப்போ அதுதான் மக்களாட்சி. மன்னராட்சி தேவையில்லை, நம்மளுக்கு மக்களாட்சி வேணும். மக்களாட்சி என்ன அப்படின்னா, நம்மளுக்குள்ளே நம்மளே தேர்ந்தெடுத்து நம்மளுக்குள்ளே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நம்மை ஆள்வதுதான் மக்களாட்சி அப்படின்ற ஒரு முறையை ஏற்படுத்தி அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி மக்களை ஆள்வதற்காக ஏற்பாடு பண்ணியதுதான் இந்த குடியரசு தினம். குடியரசு அப்படின்னாவே சுதந்திர காற்றை சுவாசிக்கும் நாம் எப்படி சுதந்திரமாக வாழ்வது, எந்த ஒரு அடிமை தலையும் இல்லாம எப்படி வாழணும் அப்படின்றதுக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்க. இப்படித்தான் வாழணும் அப்படின்ற ஒரு கொள்கைக்காக தான் அந்த அரசியல் அமைப்பு சட்டம், இந்த சட்ட விதிகளின்படிதான் அரசாங்கம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஏற்பாட்டை செய்தாரு. செய்ததுக்கு அப்புறம் அந்த முதல் இந்திய குடியரசு தினத்திலன்று டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஆனா பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் கொடியேற்றினாங்க. ஆனா முதல் குடியரசு தலைவர் அப்படின்றவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதுக்கப்புறம் இந்த 75 ஆண்டுகள் முடிந்து 76வது ஆண்டு குடியரசு தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா அந்த 15 கிட்டத்தட்ட இந்த 75 ஆண்டுகள்ல 15 குடியரசுத் தலைவர்கள் வந்திருக்காங்க. அவங்க என்ன அப்படின்னா, எந்த கட்சிகளுக்கும் அப்பாற்பட்டு, ஜாதி மத இன அந்த வேறுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் எப்படி நம்ம இந்த நாட்டை கொண்டு போகணும் அப்படின்றதுலதான் அவங்களுடைய பணி, முக்கியமான பணி. அப்படி இருக்கும்போது முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இரண்டாவது குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப லாங் பீரியட், அவர் ரொம்ப நீண்ட காலம் அவர் குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய ஆக்டிங்காகவும் ஒரு 3 பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. இதுல 11வதா யார் வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம காலம் சென்ற டாக்டர் அப்துல் கலாம் அவர்களும் அந்த மாதிரி தான் நிறைய மக்களுக்காக என்ன செய்யணும், பொதுநலம் கருதி, சுயநலமே இல்லாம பொதுநலம் கருதி எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ அவ்வளவும் மக்களுக்காக பணியாற்றி இருக்கிறார். இதுல பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 12வது குடியரசுத் தலைவரா ஒரு முதல் இந்திய பெண்மணி குடியரசுத் தலைவரா வந்தது பிரதிபா பாட்டீல் அவர்கள். 12வதாக வந்திருந்தாங்க. அது அவங்களும் சிறப்பாக ஆண்டாங்க. இந்த 15 பேர்ல முதலாவதா வந்தது பிரதிபா பாட்டீல் அவர்கள். அடுத்தது பிரணாப் முகர்ஜி வந்தாங்க. அதுக்கு அடுத்தது ராம்நாத் கோவிந்த் வந்தாங்க. அடுத்தது இப்போ எல்லாரும் பாராட்டக்கூடிய வகையில ஒரு என்ன சொல்றது, மலைச்சாலை பிரிவை சேர்ந்த டாக்டர் திரௌபதி முர்மு அவர்கள் இப்ப குடியரசுத் தலைவரா இருந்திருக்காங்க. இது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். ஏன்னா பெண்கள் வெளியில வர்றதுக்கே பயம். அந்த காலத்துல எவ்வளவு சுதந்திர அடிமையெல்லாம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் படிக்க அனுமதி இல்லை, வெளியில வர அனுமதி இல்லை, அந்த மாதிரி எல்லாம் இருந்த காலத்துல ஒரு குடியரசுத் தலைவரா 15 பேர்ல 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்றது நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம். குடியரசு சுதந்திரம் பெற்றாச்சு, குடியரசு நாடாக ஆகியாச்சு. இப்ப நம்மளுடைய கடமைகள் என்ன? அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப நாம அதை எப்படி ஆளணும் அப்படின்னா, ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு ஆளும் நம்ம பொறுப்புகளோட நம்முடைய பொறுப்புகளை தட்டி கழிக்காம சுயநலத்துல ஒரு பொதுநலம் இருக்கணும். ஆனா பொதுநலத்துல சுயநலம் இல்லாம நம்ம வாழ்ந்து ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுடைய உரிமைகளையும் கடமைகளும், முக்கியமா கடமைகளை நம்ம செய்து வந்தோம்னா இந்த நாட்டை நம்ம ஒரு நல்ல ஒரு குடியரசு நாடாக திகழ முடியும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைத்து கொடுத்த திரு விஷ்ணு சார் அவர்களுக்கும் மற்றும் உள்ள நகர் குடியிருக்கிற அனைத்து வாசிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி திருமதி மேகலா அவர்களே. மிகவும் சிறப்பாக நம்முடைய குடியரசை பற்றி, நம்முடைய பொறுப்புகளை பற்றி சிறப்பாக நமக்கு எடுத்துரைத்தார். குறுகிய காலம் அவருக்கு டைம் கொடுக்கப்பட்டாலும் காலத்தில் மிக சிறப்பாக தயாரித்து வழங்கியதற்கு அவங்க பாராட்டு தெரிவிக்கிறேன், கைத்தட்டுகிறேன். நன்றி. அடுத்தது நம்முடைய வழக்கம் எப்படின்னா, ஒரு முதிர்ந்தவர்களை பேச சொல்லி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேசுவாங்க.
ஒரு இளைய தலைமுறையை நம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் நம்முடைய நாட்டுக்கிட்ட நம்ம கிட்ட இருந்து நம்முடைய நாட்டில் இருந்து அவங்க என்ன எதிர்பார்க்கிறார்கள், இந்த நாடு எப்படி வளர வேண்டும் என்று அவருடைய கண்ணோட்டத்தில் அவருடைய பார்வையில் நாம் கேட்க இருக்கிறோம். ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற நம்முடைய தலைவர் அவர்கள் திரு பழனியினுடைய தலைமகன் தருண்குமார் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். Good morning to all. First of all, I wish you a very Republic Day. I would like to share 10 points about Republic Day. The Constitution of India came into force on January 26, 1950. So we celebrate this day as Republic Day. We celebrate the 76th Republic Day of India. It is our right to choose the best CM or any other leader who can lead the country in a better direction. Our leader should have enough skill to think like a country, not just a city or state. He should be able to make decisions that benefits all of the people in the country. The great leader and freedom fighter of our country are Mahatma Gandhi, Bhagat Singh, Chandrasekhar Azad, Lala Lajpat Rai, Sardar Vallabhbhai Patel, Lal Bahadur Shastri and many more. These people worked hard to make India a free country from the colonial rule of Britain. So we should remember them for their great service they have given to our country. We should remember the people who risked their life so that we can think freely and live happily. Everyone needs to work together to help the people who can't get out of the slavery they are facing right now. In order to make a change, we need to understand the problems and try and fix them, as well as help others who are also in the same situation by sharing each other how we solved it or what helped us out of the problem or solution which helped on our journey to becoming an independent country. India was an ancient civilization that even survived under many wars. However, when we look back at it, all these men come into our mind like prominent leaders such as Mahatma Gandhi, Jawaharlal Nehru, Lal Bahadur Shastri, Indira Gandhi, Rajiv Gandhi and many more. Dr. APJ Abdul Kalam has said that if a country can become corruption free and makes its people intelligent, it will make a significant difference in the world. As a citizen of India, we should think about things seriously and take them forward as much as we can do it successfully to teamwork with other countries. Thank you. மிக சிறப்பு. இந்த 7ஆம் வகுப்பு படிக்கிற சிறுவன் இவ்வளவு பேர் மத்தியில் இவ்வளவு அழகாக பேசுவது ஆச்சரியம். பாராட்டுக்கள் தருண்குமார். அவரை பயிற்றுவித்த அவருடைய பெற்றோர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நம் பெற்ற சுதந்திரம் நமக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறது. உரிமைகள் சுதந்திரம் தான் பெறப்பெற்றாலும் நம்முடைய பொறுப்புகளை நாம் செயல்படுத்துவதுதான் நம்முடைய குடியரசு. நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறோம், ஒரு லேப்டாப் வாங்குகிறோம், ஒரு மொபைல் போன் வாங்குகிறோம். அதை வைத்துக்கொண்டு நாம் என்ன சாதிக்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன உற்பத்தி செய்கிறோம் என்பதுதான் சிறந்தது. பெற்றுக்கொள்வது பெருசல்ல, அதை வைத்து என்ன சாதிக்கிறோம் என்பதுதான் நம்முடைய குணத்தையும் நம்முடைய உயர்வையும் காட்டுகிறது. அந்த பெற்றுக்கொண்ட உரிமைகளை செயல்படுத்துவது நம்முடைய ஆட்சியாளர்கள், நம்முடைய கலெக்டர்கள் மற்றும் அடிமட்டத்தில் நம்மோடு உறவாடுகிற நம்முடைய காவல் அதிகாரிகள். நம்முடைய உரிமைகள் பறிபோகாமல் இருக்கவும், நம்முடைய செயல்பாடுகள் சட்டத்துக்குள் இருப்பதை கண்காணிக்கவும் நம்முடைய இருக்கிறவர்கள் தான் நம்முடைய காவல் அதிகாரிகள். அடிக்கடி சொல்வார்கள் காவல்துறை உங்களுடைய நண்பன் என்று. உண்மையிலேயே காவல்துறை நம்முடைய நண்பர்கள் தான். இந்த பெற்ற உரிமைகளை நம்ம காத்துக் கொடுப்பதற்கு நம்முடைய ஏரியாவில் நம் மத்தியில் வேலை செய்கிற திரு அன்பழகன் அவர்களை நான் இப்பொழுது பேச அழைக்கிறேன். அவர் இன்னும் 2 வருடம் தான் அவர் ஓய்வு பெற இருக்கிறது. அவருடைய
பணி காலத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு முக்கியமாக அரியாங்குப்பம் பகுதியில் நிறைய இந்த சட்டத்தை மீறுபவர்களை பாதிக்கப்பட்டவர்கள் உரிமையை பெற்றுக் கொடுப்பதில் மிக சிறப்பாக செயல்பட்டு அரசிலும் புதுச்சேரி அரசிடமிருந்தும் மத்திய அரசிடமிருந்தும் பல அவார்டுகளை வாங்கியிருக்கிறார். தன்னுடைய செயல்பாடுகள் மிகவும் சின்சியராகவும் நேர்மையாகவும் பணிபுரிந்து நல்ல ஒரு சர்வீஸ்லிருந்து ரிட்டையர் ஆகிற திரு அன்பழகன் அவர்களை இப்பொழுது பேச வருமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். சந்தோஷமா இருக்குது. இதே மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் நல்லது கெட்டது எல்லாம் கலந்துட்டு வாழ்நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணும். அவங்கவுங்க குடும்பத்தை கவனிக்கணும், அவங்கவுங்க உடம்பை கவனிக்கணும். அதுக்கு பிறகு இந்த பகுதியில் ஏதாவது குற்றங்கள் நடந்தால் எங்களுக்கு உடனடியாக ஃபோன் அடிச்சாங்க. நாங்கள் எங்களால் அந்த குறையை தீர்த்து வைப்போம். உங்களுக்கு அச்சமாக இருந்ததுனாக்கா இந்த நலவாழ்ச்சங்கத்தில் தலைவர் செயலாளர் இருக்காங்க, அவங்ககிட்ட சொன்னாக்கா அவங்க நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு உடனே அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கு முடியும். இன்றைக்கி இந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ பேர் கூடி ஒரு சிறப்பான ஒரு இந்த நாளில் நிகழ்ச்சியை நடத்துறதுனா பெருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பொறுப்புடன் பொது வேலையை செஞ்சீங்கன்னாக்கா இன்னும் நல்லா இருக்கும். அடுத்த வேலை எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரீயாக பேச முடியல. நன்றி, வணக்கம். குடியரசு தினத்தில் காவல் அதிகாரிகளை நம்ம வர வைக்கிறது மிகவும் சிரமமான ஒரு காரியம். ஏன்னா அவங்க அந்த காவல் பரேடு இருக்கு இல்லையா, அது போக வேண்டிய சூழ்நிலைக்கு பாதுகாப்பு இருந்தாலும் பல முயற்சிகள் மத்தியில் நம்மோடு பேசிய திரு அன்பழகன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். பேசிய பேச்சாளர்களுக்கு கௌரவத்தை விட்டு தலைவர் பேசுகிறார். முதலில் பேசிய நம்முடைய மேகலா ஆசிரியர் அவர்களுக்கு நம் மத்தியில் இருக்கிற ஆனந்தி அவர்களை சால் போடுமாறு. சிறப்பாக பேசிய தருண் நம்முடைய புருஷோத்தமன் அவர்களை சால்வடிக்கு மாறானே. உதவி காவல் ஆய்வாளர் திரு அன்பழகன் அவர்களுக்கு இறுதி உரையாக தலைமை உரையாக நம்முடைய சங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு நம்முடைய தலைவர் திரு பழனி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த குடியரசு தின விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நம்ம ரிட்டையர்பாளையம் காவல் நிலைய துணை ஆய்வாளர் அன்பழகன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பாக பேசிய திருமதி மேகலா ஜெயராமன் சகோதரி அவர்களுக்கும்
என்னுடைய மகன் சுற்றி எல்லாரும் ஒரு ரவுண்ட் நன்றியை தெரிவித்திருக்கின்றேன். இந்த மாதிரியான விழாக்களில் குறிப்பாக சுதந்திர தினம், குடியரசு தினம், இந்த மாதிரி விழாக்கள் வந்து நகரில் வசிக்கக்கூடிய மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்யணும். அது கடமை இருக்குது, நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இந்திய குடிமக்களாகி நமக்கு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை நினைவு கூற இந்த மாதிரி விழாக்கள் நடத்தப்படும் போது நம்ம எல்லாரும் கலந்து கொண்டு அவங்களுக்கு சிறப்பு செய்கிற இந்த விழாவில் கலந்து கடமை நம்ம கலந்து கொண்ட அனைவருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நிகழ்ச்சியை நன்றி கூற 2வது குழுமத்தில் வசிக்கும் திரு கிருஷ்ணகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அதுக்கு முன்னதாக அம்மா பேசணும்னா, வாழ்க நமது இந்தியா, வாழ்க நமது தமிழகம், வாழ்க வாழ்க வாழ்கவே வளம் பெருகி ஓங்கிட. வாழ்க நமது இந்தியா, வாழ்க நமது தமிழகம், வாழ்க நமது பாண்டியும், வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க நமது இந்தியா. 3 பக்கம் கடல்களும் வடக்கு பக்கம் இமயமும், ஓங்கி நின்ற இமயமும் வளைந்து நின்ற கடல்களும். வாழ்க நமது இந்தியா, வாழ்க நமது தமிழகம், வாழ்க வாழ்க வாழ்கவே வளம் பெருகி ஓங்கிட. வாழ்க வாழ்க வாழ்கவே வளம் பெருகி ஓங்கிட, வளம் பெருகி ஓங்கிட. தேங்க்யூ. விசாலாட்சி சிறப்பு அம்மா சிறப்பாக பாடியிருக்கா. அவங்கள மேகலாவும் அவங்களுக்கு சால்வை அடிக்கிறாரு. வயசு என்னங்க? அப்போ சுதந்திரம் அப்படி பாடல இருக்காங்க. குடியரசு ஆகும்போது அவங்க பிறந்திருக்காங்க. சுதந்திரத்துக்கு 35 நாளைக்கு பிறந்திருக்காங்க. குடியரசு ஆகும்போது அவங்க வந்து பிறந்துட்டாங்க. நம்ம எல்லாம் பிறக்கலன்னு நினைக்கிறேன். சார் பிறந்திருக்காரு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். 76வது குடியரசு தின வாழ்த்துக்கள். இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து நமது நகர் தலைவர் மற்றும் செயலாளர், இந்த விழாவை தலைமையேற்று நடத்திய பிடேர்பாளையம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மற்றும் இந்த விழாவில் பங்கேற்று சிறப்புரையாற்றிய ஆசிரியர் மணிமேகலை, தலைவருடைய பிள்ளை வருண்குமார் மற்றும் தானாக முன்வந்து இந்த நிகழ்ச்சியை இன்னும் மேலும் சிறப்பித்த அம்மா அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இங்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. முடிவாக இன்னும் ஒரு நம்ம சரஸ்வதி ஜீவி குட்டி ஒருத்தவங்க, அவங்க ஒரு ஆர் ஜீவிதா, அவங்க வந்து பாட்டு பாடும். சரஸ்வதி தேவி சரஸ்வதி நமஸ்துயம் வரரே காமடுபணி வித்யாம்பம் கரி சாமரே சித்தரி பவத்து பெட்டரா. தேங்க்யூ. தேங்க்யூ. நாட்டுப்பாட்டு பாட போகிறோம். ஸ்டாண்டர்ட் இஸ் அட்டென்ஷன்.